என்னை அசோக் நகர் அரசு பள்ளிக்கு பேச வருமாறு அழைத்தவர் பள்ளிகளின் மேலாண்மை குழு உறுப்பினர் காமாட்சி என்று மகாவிஷ்ணு வாக்குமூலம் கொடுத்ததாக மீடியா செய்தி வந்திருக்கு. இந்த அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசின விஷயம் சரியாக இருக்கலாம், ஆனால் பேசிய இடம் நிச்சயமாக தவறு. இங்கிதம் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த இங்கிதம் இல்லாமல் பேசியிருக்கிறார் மகாவிஷ்ணு. அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி அதை ஆட்சேபித்து பேசிய போது அந்த டாப்பிக்கை அதோட மாற்றிட்டு வேற டாபிக் போயிருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் அவர் அந்த மாற்றுத்திறனாளி கூட விவாதம் செய்தது ஒரு இங்கிதமற்ற செயல். திமுகவினர் இது போல பேசுவதற்கு காரணம் அவர்களுடைய டிஎன்ஏவிலேயே மத துவேஷம் என்பதும் மத நம்பிக்கைகளுக்கு எதிர்ப்பு என்பதும் திமுகவினரின் டிஎன்ஏவிலேயே இருக்கிறது. ஈவேரா திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று பேசியிருக்கிறார். இந்த வழி வந்தவர்கள் தான் திராவிட இயக்கத்துக்காரர்கள், திமுககாரர்கள் எல்லாரும். அதனால்தான் அவங்க திருவள்ளுவரையும் விட தங்களை அறிவாளிகளாக நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் வித்தகன் சேகர், அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர். மகாவிஷ்ணு இன்னைக்கு டாக் ஆஃப் த மீடியாவாக இருக்கிறவர். அவர் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்க்ளூசிவ் நியூஸோடு ஆரம்பிச்சுட்டு நான் மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே பிறகு வரேன். அது என்னென்னா, என்னை அசோக் நகர் அரசு பள்ளிக்கு பேச வருமாறு அழைத்தவர் பள்ளிகளின் மேலாண்மை குழு உறுப்பினர் காமாட்சி என்று மகாவிஷ்ணு வாக்குமூலம் கொடுத்ததாக மீடியா செய்தி வந்திருக்கு. இது மட்டும்தான் வந்திருக்கு. அந்த காமாட்சின்றவங்க யார், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இந்த விஷயங்கள் எதுவுமே மீடியாக்கள் எந்த மீடியாவிலும் வெளிவரலை. இது பற்றின நான் கொடுக்குற எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் என்னென்னா, இந்த காமாட்சி என்பவர் ஒரு புத்திசாலி பெண்மணி தான், படித்த பெண்மணி. ஆனால் தன் கணவனின் நிழலாகவே செயல்படுகிறவர். அவருடைய கணவரின் முடிவுகளைத்தான் அவர் செயற்படுத்துவது வழக்கம். அவருடைய கணவர் பெயர் ஜெயகிருஷ்ணன். இவர் ஒரு தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில்களை செய்து வருகிறார். ஜேகே ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பை ரொம்ப காலமாக நிறுவி நடத்தி வருகிறார். அது சார்ந்த சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, பெரிய தொழிலதிபர்கள் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பணம் செலவு பண்ணினாக்கா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும், வருமான வரி விலக்கு கிடைக்கும். அதுக்காக அவங்க அரசு பள்ளிகளுக்கு பல உதவிகள், ஏழை மாணவ மாணவிகளுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்குவது போன்ற உதவிகளை ஆண்டுதோறும் செய்து வருவது வழக்கம். அந்த ஜெயகிருஷ்ணனின் துணைவியார் தான் திருமதி காமாட்சி ஜெயகிருஷ்ணன். இந்த செய்திகள் எல்லாம், இந்த ஜெயகிருஷ்ணன் என்பவர் சில திரைப்படங்களை தயாரித்தும் சில திரைப்படங்களுக்கு விநியோகம் செய்தும் இருக்கிறார். உதாரணத்திற்கு என்கிற திரைப்படத்தை அவர் சொந்தமாக தயாரித்தார். தம்பிராமையா போன்றவர்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் மீன் குழம்பும் மண்பானையும் பிரபு, பூஜா குமார் போன்றவர்கள் நடித்த திரைப்படம், அந்த படத்தை விநியோகம் செய்திருக்கிறார். அப்புறம் மெட்ரோ என்கிற ஒரு திரைப்படத்தை விநியோகம் செய்திருக்கிறார் இந்த ஜெயகிருஷ்ணன். மகாவிஷ்ணு ஒரு திரைப்படத்தை இயக்கி முடிக்காமல் விட்டிருக்கிறார். நான் செய்த குறும்பு என்பது அந்த படத்தின் தலைப்பு. அந்த படத்திலும் கூட பின்னணியில் ஜெயகிருஷ்ணன் இருந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் ஒரு திரைப்பட விநியோகஸ்தரும் கூட என்பதால். இப்போது இந்த மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே நான் வரேன். அன்னைக்கு நிகழ்ச்சியில் அந்த அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு பேசின விஷயம் சரியாக இருக்கலாம், ஆனால் பேசிய இடம் நிச்சயமாக தவறு. இங்கிதம் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த இங்கிதம் இல்லாமல் பேசியிருக்கிறார் மகாவிஷ்ணு. அதாவது அவர் முற்பிறவி கர்மா என்பது பற்றி திருவள்ளுவரை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். அவர் பேசின விஷயம் கரெக்டு, ஆனால் அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி அதை ஆட்சேபித்து பேசிய போது அந்த டாப்பிக்கை அதோட மாற்றிட்டு வேறு டாபிக் போயிருக்கணும். ஆனால் அதை செய்யாமல் அவர் அந்த மாற்றுத்திறனாளி கூட விவாதம் செய்தது ஒரு இங்கிதமற்ற செயல். அது ஒரு தவறு தான். இதற்கு சட்டப்படி என்ன பிரிவில் வழக்கு பதிய முடியுமோ அந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்து அவருக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தால் அது தவறு கிடையாது. ஆனால் அவர் கர்மாவை பற்றியும் முற்பிறவியை பற்றியும் அந்த பள்ளியில் பேசியது தவறு. ஆனால் கர்மாவை பற்றியும் முற்பிறவியை பற்றியும் வேறு மேடைகளில் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் தான். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்டு. ஏன்னா இதை திருவள்ளுவரே ஆணைத்தரமாக வலியுறுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த பிரச்சனையை பற்றி சம்பந்தமே இல்லாமல்
திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி மறுபிறப்பாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் முட்டாள்தனம் என்று கமெண்ட் அடித்திருக்கிறார். திமுகவினர் இது போல பேசுவதற்கு காரணம் அவர்களுடைய டிஎன்ஏவிலேயே இந்த மாதிரியான மத துவேஷம் என்பதும் மத நம்பிக்கைகளுக்கு எதிர்ப்பு என்பதும் திமுகவினரின் டிஎன்ஏவிலேயே இருக்கிறது. ஈவேரா திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று பேசியிருக்கிறார். இந்த வழி வந்தவர்கள் தான் திராவிட இயக்கத்துக்காரர்கள், திமுககாரர்கள் எல்லாரும். அதனால்தான் அவங்க திருவள்ளுவரையும் விட தங்களை அறிவாளிகளாக நடித்து கொண்டு பேசுகிறார்கள். திருவள்ளுவர் திருக்குறளில் கடவுள் நம்பிக்கையையும் முற்பிறவி முன்வினை பயன், அதாவது கர்ம வினை என்பதையும் வலியுறுத்தி குறள்களை எழுதியிருக்கிறார். திருக்குறளின் முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்து என்பதில் தான் தொடங்குகிறது. இந்த திருக்குறளுக்கு பல்வேறு தமிழ் அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். பரிமேலழகர், மு வரதராசனார், மணக்குடவர், சாலமன் பாப்பையா, திருக்குறள் முனுசாமி, முல்லை முத்தையா, மூதறிஞர் வா சுபமாணிக்கனார் உள்ளிட்டு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். இவர்களோடு கூட கலைஞர் கருணாநிதியும் உரை எழுதியிருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் உரை எழுதும்போது திருவள்ளுவர் திருக்குறளுக்கு எந்த பொருளில் அந்த குறள்களை எழுதினார் என்பதை உள்ளது உள்ளபடி பொழிப்புரை செய்திருக்கிறார்கள். ஆனால் கருணாநிதி மட்டும் திருக்குறளுக்கு திரிபுவாத உரை எழுதியிருக்கிறார். நான் கருணாநிதியை முத்தமிழ் அறிஞர் என்று ஒப்புக்கொள்கிறேன். அவருடைய தமிழ் அறிவில் எனக்கு சிறிதும் ஐயமில்லை. அவர் ஒரு முத்தமிழ் அறிஞர்தான், தமிழ் அறிஞர்தான். ஆனால் அவர் தெரியாமல் தவறுதலாக குறளுக்கு உரை எழுதவில்லை. அவர் எழுதிய குறளோவியம் நூலில் திருக்குறளுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லாத பல குறள்களுக்கு திரிபுவாதம் செய்து உரை எழுதியிருக்கிறார் என்பதுதான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிற மெயின் கண்டென்ட்டு. இதை பல பேரும் எடுத்து பேசணும், இதை பற்றின ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு தமிழ் மக்களுக்கு வர வேண்டும் என்பதுதான் என் பேச்சின் நோக்கம். ஏன்னா திருக்குறள் தமிழ் மக்களின் ஈடு இணையில்லாத சொத்து. திருக்குறளுக்கு இணையான அறநூல் உலகத்திலேயே வேறு எதுவும் கிடையாது என்பது தமிழன் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். அந்த திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரம், அதுதான் முதல் அதிகாரம். அதில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த குறள். இந்த குறளுக்கு கருணாநிதி எழுதிய பொழிப்புரை, அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை, ஆதி பகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை என்று எழுதியிருக்கிறார். இது மொட்டை தாத்தன் குட்டையில் விழுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆதி பகவன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு கருணாநிதி. ஆதி பகவன் வள்ளுவர் எழுதினது. அது பொழிப்புரை எழுதும்போது ஆதி பகவான் யார் என்பதை விளக்கி சொல்ல வேண்டும் அல்லவா? அதை கருணாநிதி செய்யவில்லை. மு வரதராசனாருடைய உரையை படிக்கிறேன். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையான பொருள். மணக்குடவர் எழுதிய உரை, எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய எழுத்தை தமக்கு முதலாக உடையன, அவ்வண்ணமே உலகம் ஆதியாகிய பகவனை, அதாவது பகவானை, கடவுளை தனக்கு முதலாக கொண்டிருக்கிறது. சாலமன் பாப்பையா, இவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். கிறிஸ்தவர்களுக்கு இம்மை மறுமை, மறுபிறப்பு என்கிற விஷயங்களில் பொதுவாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் சாலமன் பாப்பையா கூட வள்ளுவரின் ஊழ் என்கிற அதிகாரத்திற்கு உரை எழுதும்போது உண்மையான பொருளைத்தான் எழுதியிருக்கிறார். அவர் திரிபுவாதம் செய்யவில்லை. இப்போது இந்த கடவுள் வாழ்த்தில் சாலமன் பாப்பையா எழுதியிருக்கிற இந்த முதல் குறளுக்கான பொழிப்புரையை சொல்கிறேன். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன, அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது. எட்டர்னல் காட் அப்படிங்கிறதான் திராவிட இயக்கம் சாராத மற்ற எல்லா தமிழ் அறிஞர்களும் பொருள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. எனவே இந்த விதி என்கிற தத்துவத்தை, முற்பிறவி கர்ம வினை என்கிற தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதால் மக்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஜெயிலில் இருக்கிற கைதிகள் பல பேரை நீங்கள் பேட்டி எடுத்தீங்கன்னா தெரியும். பல பேரை பழிக்கு பழியாக
கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனவனாக இருப்பான். அப்படி இல்லாமல் இன்னொருத்தரால் நாம் வந்து வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டோம், துரோகம் செய்யப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்கள நாம் வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் நமக்கு செஞ்ச பாவத்துக்கு கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அவங்க மூலமாக நாம் கஷ்டம் அனுபவிக்கணும், துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கர்ம வினை, அதைத்தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் என்கிற புரிதல் வந்து விட்டால் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தம். இது பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.